வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். ஜக்கம்மா சரிங்க சரிங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. வழக்கம் போலதான் எக்கச்சக்கமான சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் மாட்டிருக்கு. வரிசையா எடுத்து பிரிச்சு பார்த்துருவோமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஃபர்ஸ்ட் அபிஷாக் விக்டர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பேர் இந்த கமெண்ட்டை வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் டிவியில் வரக்கூடிய சிந்து பைரவி சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, நம்ம ஹீரோவை காப்பாத்துற அந்த அழகை மட்டும் கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நானும் போய் பார்த்தேன், பயங்கரமான சம்பவம். வாங்க நானே சொல்றேன். நம்ம ஹீரோ சார் ஒரு டாக்டர் இல்லையா? அந்த டாக்டர் என்ன பண்றாப்ல, ஒரு பெரிய பொலிட்டிஷியனுக்கு ஒரு சென்சிட்டிவான ஆபரேஷனை பண்றாப்ல. ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாப்ல. இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மனுஷனுக்கு கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மருந்தை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மருந்தை கொடுத்துட்டு போனா, நம்ம வில்லி மருந்தை மாத்தி போட்டுட்டா. நம்ம சிவா டாக்டர் ஆபரேஷனை முடிச்சிட்டு போகும்போது நல்ல கம்பீரமா கடந்த பேஷண்ட் இப்ப திரும்பி வந்து பார்க்கும்போது என்ன நிலைமையில திரும்ப கடந்தாரு. ஏண்டா, நல்லா இருந்த மனுஷனுக்கு மூக்குல ரத்தம் வர அளவுக்கு ஒரு ஆபரேஷனை பண்ணி வச்சிருக்கியா? நீ எல்லாம் ஒரு டாக்டரா, டுபாக்கூர் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கொந்தளிச்சு அந்த டாக்டரை போட்டு பொலன்னு பொளந்து எடுத்துறாங்க. மரியாதை பசங்கப்பா, பிளட். பட் நம்ம டாக்டர் அப்படி இப்படின்னு அந்த வில்லன் கிட்ட தப்பிச்சு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் கபார்னு அந்த மனுஷனை பிடிச்சி அடிச்சு காருக்குள்ள போட்டு அந்த காரோட சேர்த்து அந்த டாக்டரையும் எரிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இவனை எரிச்சு கொலை வேணாம் தம்பி. தனிப்பட்ட முறையில பண்ணாதான் கொலை, இது கலவரம். கலவரத்துல டாக்டர் எரிச்சு கொண்டா ஏமால எப்படி பழி வரும்? யாருடா சொல்லும் நீ? எப்படியோ இந்த மேட்டரை டாக்டர் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டு டாக்டரை எப்படியாச்சும் காப்பாத்திரலான்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு வந்தா இவனுக்கு தான் கொடூரமான வில்லனா இருக்காங்களே. மறுபடியும் அவனுங்களை பிடிச்சி காருக்குள்ளேயே போட்டு அடைச்சி டோரை திறந்ததாண்டா நீங்க வெளியே வருவீங்கன்னு சொல்லிட்டு 4 டோரையும் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் பயப்புலிய காரோட போட்டு எரிச்சிட்டாங்க. கதவு இருக்கிற கார்ல வந்தவங்களே பிடிச்சி அடிச்சு மறுபடியும் காருக்குள்ளே போட்டு அடைச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் தெரியாம ஆட்டோல வந்து இறங்கினாங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட்டு, ஹீரோயினை அடிச்சு மூட்டையில கட்டி மறுபடியும் ஆட்டோலயே போட்டு அமுச்சு விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுங்க என்ன தெரியுமா பண்றாங்க? எப்படிப்பட்ட வில்லனுங்க பாருங்க. இவ்வளவு நேரம் வந்த எல்லாருமே அடிச்சு உதச்சி உள்ள போட்டு அடைச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க. ஆனா இந்த புள்ள வந்து கதவை உடைச்சி உள்ள போய் கயிறை கழட்டி நம்ம டாக்டரை வெளியே எடுத்து போட்டு டாக்டரை தோல்லையும் தூக்கி போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. மொத்தத்தையும் நின்று வேடிக்கை மட்டும் பாக்குறாங்களா? எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணு வந்து அந்த டாக்டரை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. டாக்டர் பொழைக்க கூடாதுடா, அவனை வெட்டி கொல்றேன்டா. இருங்கடா வரேன். சரி சீக்கிரம் வாங்கண்ணே. ஏய் விடாதீங்கடா. ஐயோ, இவனுங்க எவ்வளவு புத்திசாலித்தனமான வில்லனா இருக்காங்க பாருங்க. அதாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் டோரையே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவனுங்க எல்லாம் வெளியே வந்தா அந்த டாக்டரை காப்பாத்திடுவாங்களா? நுட்பமான அறிவாற்றலை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன். வியந்து அந்த டாக்டர் தூக்கிட்டு இந்த பையன் என்ன பண்ணா? சீக்கிரம் போங்க, சீக்கிரம். ஏய் சீக்கிரம் போடா. ஏண்டா, அந்த புள்ள டாக்டர் தூக்கிட்டு இந்த பக்கமா தான் போச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா 4 பேர்ல ஒருத்தன் போய் அந்த புள்ளைய பிடிச்சிருக்கலாமடா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். ஆனா இந்த 4 பேரும் ஏன் இந்த டோரை விட்டு வெளியே வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பாத்தீங்களா, மறுபடியும் மறந்துட்டீங்க. கமச்சுக்கண்ணு, உங்க அப்பா என்ன சொன்னாரு? ஏய் வண்டி எடுத்து சாம்பலாகற வரை ஒருத்தரும் கீழ இறங்க கூடாது. 4 பேர் அப்படியே இருங்க. மறுபடியும் அழுத்தி சொல்லு. 4 பேர் அப்படியே இருங்க. இவன் சாம்பலா வருது, அவங்க கண்ணு முன்னாடி நடக்கணும்.
எப்படி மெயின் வில்லன் சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் அந்த வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்ச அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவனுங்க 4 பேரும் கடைசி வரைக்கும் அந்த டோரையே பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட வில்லனுங்க பாருங்க. சுத்த தங்கண்டா நீ தங்கம். சரி, எவ்வளவு தூரத்துக்கு தான் ஹீரோயின் ஹீரோவை தூக்கிட்டு போகும்? ஒரு இடத்துல டயர்ட் ஆகத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா ஹீரோவை கீழே படுக்க வச்சிருச்சு. சரி, இப்பயாச்சும் ஓடி போய் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் வைக்கிறாங்க ட்விஸ்ட். பரவாடா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு காப்பாத்துறச்சின்னு நாங்க இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்லடா. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிடிக்காம நடந்த கல்யாணத்துல ஹீரோயின் மேல ஹீரோக்கு காதல் வரணுமாமா, காதல். அதுக்கு தான் போட்டு இந்த பாடுபடுறாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அடுத்ததான் மெர்லின் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனா பொன்னி சீரியல்ல இந்த ரேட் இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை இவங்களும் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான். வாங்க என்னன்னு சொல்லிடுறேன். இந்த சீரியலுடைய வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பல சில்மிசமான வேலைகள் எல்லாம் பார்த்து சுத்திட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதை எல்லாத்தையுமே பொன்னி பார்த்து போட்டு கொடுத்துச்சு போல இருக்கு. அதனால இவனுடைய குடும்பத்துல இருந்து துரத்தி விட்டாங்க. குடும்பம் குட்டி எல்லாம் பறி போயிடுச்சு. பொன்னி, என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உனக்கு எனக்கும் பகதான். நான் உண்டு, என் சில்மிசம் உண்டுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தேன். இப்ப என் வாழ்க்கையை கெடுத்தது நீ தான், சோ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொன்னியை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு துடிக்கிறான். என்ன இப்ப நடுத்தர கொண்டு வந்திருக்காளே அந்த பொன்னி, அவளை பழி வாங்குறது தான். அப்படி என்ன சார் பண்ண போறீங்க? கொலை பண்ண போறேன். ஸ்கூல் வாத்தியார் மார்க் போட்டா பாஸ், நான் மார்க் போட்டா க்ளோஸ். பொன்னியை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். சரி ரைட், எப்படி போட்டு தள்ள போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொன்னி குடிசை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடையில போய் மருந்து எடுக்க போதான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் அந்த குடிசை வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சு விட்டுட்டோம்னா பொன்னி செத்து போயிருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் பிளான போட்டு வச்சிருந்தேன். எப்படி பிளான் போட்டானோ அதே மாதிரி கரெக்டா குடிசை வீட்டை பத்தவும் வச்சுட்டான். இப்ப பத்த வச்சோடனே நான் கூட என்ன நினைச்சேன்னா, பொன்னி வீட்டுக்குள்ள இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் குடிசையை எரிச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொன்னி எங்க தெரியுமா இருக்காங்க? என்னது, பொன்னி குடிசை வீட்டுக்குள்ள இல்லையா? அப்ப நான் வெறும் குடிசைக்கு தான் தீய வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் ஷாக் ஆவான்னு சொல்லி பார்த்தா, வில்லன் பொன்னி வெளியே நிக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது டேய் நீ பொன்னியை எரிக்க வந்தியா குடிசையை எரிக்க வந்தியான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, சாம்பார் ஆப் எனக்கு வில்லனுடைய பொண்ணு தான் குடிசை வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அப்ப என்னத்தை செக் பண்ணி குடிசையை எரிச்சான்றதும் தெரியல. சரி ரைட்டு, உன் பொண்ணு தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கொடுன்னு ஓடி போய் காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனும் ஓடுறான். ஆனா எவனும் விட மாட்டாங்க. சுத்தி இருக்கிற யாரையுமே வீட்டுக்குள்ள போக விட மாட்டாங்க. அதுவும் எவ்வளவு நேரத்துக்கு தெரியுமா? சொல்லுக்கா. முத்தையா மாமா கடையில தீ பிடிச்சிருச்சுப்பா. குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். குழந்தை உள்ள இருக்கே. நீங்க யாரும் தேட வேணாம், என்னையா தேட விடுங்கடா, போங்கடா. இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கிற இந்த மனுஷனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? இப்ப இந்த மனுஷன் ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கே போயிட்டாப்ல. ஆனா அந்த மனுஷன் நீ உள்ள விடலையா? சரி ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. என்ன மல்லி, என்ன இந்த நேரத்துல? நம்ம நாட்டு மருந்து கடையில தீ பிடிச்சிருச்சுப்பா. சண்மோ உடற போட்டு பொன்னியுடைய அப்பா கிட்ட நேர்லயே போய் விஷயத்தை சொல்லிட்டாங்களா? இப்ப பொன்னியுடைய அப்பா வீட்ல இருந்து கிளம்பி அங்க வந்துருவாப்ல. அவரையும் கடைசில உள்ள விடலையா? இவ்வளவு நேரத்துல அந்த குடிசை வீடே எரிஞ்சு சாம்பலா இருக்கணும். ஆனாலும் அந்த குடிசை வீடு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கடைசியா யாரு உள்ள போய் காப்பாத்தணுமோ அவங்க மட்டும் கரெக்டா உள்ள போயிடுறாங்க. ரைட், எப்படியோ பொன்னி உள்ள போயிட்டாங்க, குழந்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப பொன்னியே அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியே வர போறாங்க. அம்பட்டு பேரும் கிளாப் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, வெளியே ஒருத்தனை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, அவன் குடுன்னு ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே கூடவே பொன்னியும் வந்திருக்கலாம்ல, ஆனா வரல. போங்கயா போங்கயா, படுத்துறாங்க.
என்னடா இது தான் உயிரை பத்தி கூட பெருசா நினைக்காம எப்படியாச்சும் இந்த குழந்தை உசுரை காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு உசுரை பணைய வச்சு உள்ள போச்சே பொன்னி. ஆனா குழந்தை வெளியே வந்துருச்சு, பொன்னி வரலையப்பா. பொன்னி அவளந்தானா எரிஞ்சு சாம்பலா போயிருச்சா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஜக்கம்மா என்னடா சொல்றீங்க, பொன்னி இன்னும் உசுரோட இருக்குதா? சத்தியமா எங்களால இன்னும் நம்பவே முடியலடா. டேய் ட்விஸ்ட்னா இதுதான்டா ட்விஸ்ட். ஆனாலும் அதாவது தீல இறங்கி காப்பாத்த போன பொன்னிக்கு சாரியில கூட ஒரு சின்ன இது படாம மூஞ்சில 2 கரியோட வெளியே வந்தாங்க பாத்தீங்களா? யூ ஆர் கிரேட்ரா. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே எடுத்து நம்மள சாவடிக்க போறாங்கன்னு தான் தெரியல. அடுத்தா நிஜாமணி அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஹாய் ஷாப்பி ப்ரோ, பாக்கியலட்சுமி சீரியல்ல போய் பாருங்க, நம்ம இனியாவை வச்சு மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காப்புல. அப்ப கடைசி வரைக்கும் எங்க இனியாவை நீங்க சும்மாவே விட மாட்டீங்களாடா? அந்த பையன் யாரு? எந்த பையன்? நான் வரும்போது கூட உன்கிட்ட பேசிட்டு இருந்தானே, ஆகாஷ், செல்வி ஆண்டியோட பையன். நம்ம இனியாக்கு பல காதல் இருந்தாலும் கடைசி காதல் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இனியாவுடைய கடைசி காதலன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம செல்வி அக்கா பையன் ஆகாஷ்ங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இனியா அப்படி இப்படி கொஞ்சம் இருந்திருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்டு தான் புருஷன் உண்டு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு குத்து விளக்கு தான் நம்ம இனியா. அப்படிப்பட்ட இனியா ஒரு நாள் வெளியே போயிருக்கும் போது நம்ம ஆகாஷை எதர்ச்சியா பார்த்து, என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு 2 வார்த்தை கேட்டுருச்சு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. கோச்சிங்க்கு சேர்ந்திருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. ஆமா. நீ மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய காதலியை தியாகம் பண்ணிட்டியாப்பா. தியாகம் பண்றதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்படி இவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தூரத்துல இருந்து இனியாவுடைய கரண்ட் புருஷன் பார்த்துட்டான். சரி ரைட்டா, அந்த பைப்புல நல்ல பைப்புல தானே, அவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்காங்க. இனியாவுடைய எக்ஸ் ஆகாஷ் தான் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் உன்னோட எக்ஸ் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கூலாரு லவ் பண்ணிருக்கியா? அவன் கூட நீ வெளியெல்லாம் போயிருக்கியா? ஒன்னத்தான் கேக்குறேன், வெளியில எல்லாம் போயிருக்கியா? இல்ல, பெருசா எங்கேயும் போனதில்ல. இப்ப இந்த இனியா புருஷன் யார மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியுதா? இல்லை இல்லை இல்லை. தெரியலையா? அதாங்க இந்த கெட்டி மேளம் சீரியல்ல ஒரு சைக்கோ புருஷன் வருவானே, அவனுக்கு ஈக்குவலா டாப் கொடுத்துட்டு இருக்கான் பாருங்க. வேற ஏதாவது? இல்லங்க, அவன் நல்லா இருக்கான், நானு தான் கேட்டேன். அவன் எப்படி இருந்தா உனக்கு என்னடி? சரிங்க சரிங்க. அடே அதான் இனியாவுடைய எக்ஸ் மேட்டர் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, அப்பெல்லாம் வராத சைக்கோ இப்ப அவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் தான் வெளியே வருமா? இனியா பயப்படாத பயப்படாத, நான் தான் சுருக்கமா சொன்ன சைக்கோ. ஆனா உன்னடா இதுக்கு முன்னாடி இனியா ஆசைப்பட்ட பல வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை கூட நீங்க சரியா அமைச்சு கொடுக்கல, அதை கூட நாங்க மன்னிச்சு விட்டுருவோம்டா. ஆனா நீங்களா பார்த்தாண்டா இந்த பைப்புல கல்யாணம் பண்ணி வச்சீங்க, இப்ப எங்கடா மறுபடியும் அவனை சைக்கோவா மாத்திட்டு இருக்கீங்க? போய் 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 அத நம்பாதடா, கண்டிப்பா இது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இனியாவுடைய டான்ஸ்க்கு குழி தோண்டுனீங்க பொறுத்துக்கிட்டோம், இனியாவுடைய லவ்வுக்கு குழி தோண்டுனீங்க பொறுத்துக்கிட்டோம், இனியாவுடைய கேரியருக்கும் குழி தோண்டுனீங்க பொறுத்துக்கிட்டோம். இப்ப எங்கடா சம்பந்தமே இல்லாம இந்த பைப்புலயே சைக்கோவை மாத்தி ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கீங்க? இனியானாலே உங்களுக்கு பொறுக்காதாடா? என்னால முடியல, டயர்டா இருக்கு. இனியா கொண்டுனா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு உங்க இஷ்டத்துக்குலாம் ஆடாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பண்றத பண்ணுங்க. உனக்கு ஓம் பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். அடுத்ததா அனிஷ்மா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆடுகளம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு மிஸ்டேக் ஒன்று மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது ஒரு சரியான மிஸ்டேக் தான், வாங்க என்னன்னு சொல்றேன். மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறியா? சொல்றா. ஆபீஸ் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வராம கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தா கண்டிப்பா லேட் ஆக தானே செய்யும். அப்படி லேட் ஆயிடுச்சு, சரி அம்மாக்கு தெரியாம நைஸா போயிடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அம்மா பார்த்துட்டாங்க. அர்ஜுன் இங்க இருக்கேன். மாட்டிக்கிட்டேனே. இப்ப அம்மா டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன டைம் சொல்றாப்ல? மணி இப்ப என்ன மணியா? ஒரு நிமிஷம். 12. ஏன் இவ்வளவு லேட்? 12 மணி தானே சொல்றாப்ல, அதுல எந்த மாற்றமும் இல்லல்ல. சரி ரைட், அடுத்தத பாருங்க.
ஏன் இவ்வளவு அன்னீசியா இருக்கு அர்ஜுன்? எல்லாம் உங்களால தாமா. மணி 12 ஆகுது. ஏன் இன்னும் முழிச்சிருந்து இப்படி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை. மறுபடியும் இப்ப 12 மணி தான் அப்படிங்கறது அவரே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி ரைட். இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அவருடைய ஆளு அவருக்கு கால் பண்ணிடுது. கால் பண்ணும்போது மொபைலுக்கு ஒரு க்ளோஸ் அப் சாட் வைக்கிறாங்க. அந்த மொபைல்ல இப்ப என்ன டைம் காட்டுதுன்னு கொஞ்சம் பாருங்க. எப்படி போன்ல 10 மணி ஆகுது, ஆனா வாட்ச பார்த்து சொல்லும் போது மட்டும் 12 மணின்னு சொல்றாப்ல. ஒருவேளை வாட்ச்ல 12 மணியா இருக்குமா? மணி 12 ஆகுது. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். அடுத்ததா சுசி வீடியம் அப்படிங்கிறவங்க ஒரு லிங்கே அனுப்பிச்சு இதை பார்த்து கொஞ்சம் சிறப்பா செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சிறப்பான கண்டென்ட், சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. ஏர்போர்ட்டுக்கு இன்னும் 2 மணி நேரத்துல போய் வீட்டுல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கிளம்பு. நீ பேக் பண்ணு, நான் கார் ரெடி பண்ணி வைக்கிறேன். நம்ம ஹீரோயின் ஆஸ்திரேலியாவுக்கு போக போறாங்களா. ஆனா அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாத நம்ம ஹீரோவை தவிர்த்து. இப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அந்த விசாவை தூக்கி டேபிள்ல வச்சிருந்திருக்காங்க. காத்துல பறந்த அந்த விசா எங்கெங்கெல்லாம் பறந்து எப்படிப்பட்ட பரபரப்பு சீனெல்லாம் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. காத்துல பறந்த அந்த விசா கதவுக்கு அடியிலெல்லாம் போய் டிராவல் பண்ணி நேரா அவங்க அக்கா கால் கிட்ட போய் ஃபர்ஸ்டா ஆசீர்வாதம் வாங்குதா. பேக் பண்ணி முடிச்சிட்டியா? கிளம்பணும்ல. விசா காத்துல பறந்து அக்கா கால் கிட்ட இருக்கு. சரி ரைட். இப்ப மறுபடியும் காத்தடிக்கும், அது மறுபடியும் பறக்கும். இப்ப வேற கால், அது என்ன கால்னு பாருங்க. பரவாயில்ல, இவர் காலையும் கரெக்டா போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிருச்சா. சரி, இப்ப மறுபடியும் காத்தடிக்கும், மறுபடியும் பறக்கும். இப்ப யார்கிட்ட போகுதுன்னு பாருங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இப்ப அவங்க அம்மா கால் கிட்ட இல்ல, அவங்களுக்கு பின்னாடி தான் கிடக்குது. இவங்க நினைச்சா கொடுன்னு ஓடி போய் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் தான் ஐபிஎல் மேட்ச் பாக்குற மாதிரி, ஓ இப்ப அவங்க கால, இப்ப இவங்க கால், ஓ இப்ப நம்ம அம்மா கால் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போதே நம்ம ஹீரோ சார் போய் நைஸா எடுக்க போயிட்டாப்ல. ஆனா அந்த காத்து சும்மா விடலையே, மறுபடியும் அடிச்சிச்சு. அது மறுபடியும் பறந்து போச்சு, மறுபடியும் ஒரு காலை தேடி போச்சு. இப்ப யார் கால் தெரியுமா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இவ்வளவு நேரம் மனுஷங்க கால் கிட்ட மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப வீட்டு வாசக்காலையும் தாண்டி போய் இன்னொருத்தர் கால் கிட்ட விழுந்துருச்சு. ஆனா இந்த மனுஷன் எடுத்துட்டாப்ல. என்னடா இது, இவ்வளவு நேரம் மாட்டாம இருந்தாங்க, இப்ப மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கதான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். ரேவதி போட்டுருக்கு, ஆஸ்திரேலியா போட்டுருக்குப்பா. ரேவதி என்ன ஆஸ்திரேலியாவா போகுது? ஹீரோயின் ஆஸ்திரேலியாவுக்கு போக போறாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு இப்பதான் தெரிய வருது. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா, ஏன்னா இவர் வில்லன் கிடையாதான், இவங்க கேங்க. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இந்த புள்ள ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கல. ஆனா அந்த விசாக்கு பாருங்க மரியாதை தெரிஞ்சிருக்கு. வீட்டுல இருக்கிற 50 பேர் காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புது. அடுத்த கல்பனா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சின்ன மருமகள் சீரியலுடைய ப்ரோமோ கொஞ்சம் போய் பாருங்க, சரியான காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க நானே வருவனுக்கு ஈக்குவலா காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வரத்தானே செய்வான். தமிழ் செல்வியை வார்த்தைகளால் காயப்படுத்தும் நம்ம தமிழ் பிரெக்னண்டா இல்லாம பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொன்னதுனால மாமியார் வீட்டுல இருந்து ஆல்ரெடி துரத்தி விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கும் போது அவங்க அப்பா கூடயும் சண்டை போட்டுருச்சு. கிட்டத்தட்ட இப்ப நம்ம தமிழ் ஒரு பாரதி கண்ணமாவா மாறிட்டு போகுது. தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம விட்டுறவே கூடாது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வல்லவன் கோவில் மந்தையில் மொய் விருந்து விழா நடக்க இருக்கின்றது. நம்ம தமிழ் டாக்டருக்கு படிக்கிறாங்க இல்லையா, இப்ப மாமனார் வீட்டுல இருந்து சப்போர்ட் கிடையாது, அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் கிடையாது. டப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி ஓகே ஒரு மொய் விருந்தை வச்சு ஒரு கலெக்ஷனை எடுத்து அந்த கலெக்ஷனை வச்சு டாக்டருக்கே படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. கல்வி நிதிக்காக தமிழ்ச்செல்வி நடத்தவிருக்கும் மொய் விருந்தை கெடுக்க திட்டமிடும் சாவித்ரி. நம்ம
நம்ம தமிழ் இப்படிப்பட்ட ஒரு பிளானை போட்டா இதை கெடுக்கிறதுக்கு நம்ம வில்லி வேற ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் என்ன பிளான் தெரியுமா? நாம அடிக்கிற மொத அடியே மூர்க்கத்தனமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு கெடா வெட்டி பொங்கல் வைக்கணும்னு நம்ம தலைவர்கிட்ட சொல்லி நம்ம பங்காளிகள் எல்லாம் வந்து சேர. எப்படி ஒரு பக்கம் தமிழ் படிப்புக்காக மொய் விருந்துக்கு ஒரு பிளானை போட்டா அதை கெடுக்கிறதுக்கு நான் ஊருக்கே கடா விருந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி ஒரு பிளானை போட்டாலாமா. இப்ப போட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெயிக்க போறது நம்ம தமிழுடைய மொய் விருந்தா இல்ல வில்லியுடைய கடா விருந்தாவா? ஓசி கறி கஞ்சி கிடைக்குதுன்னு குடிச்சுட்டு அங்கிட்டு பயில அங்க தேடி போவாங்க. அதுக்காக தான் இந்த விருந்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். முடிவெடுத்த மாதிரி நாளைக்கு மொய் விருந்து நடந்தே தீரும். டேய், நாங்களும் எத்தனையோ வகை வகையான போட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்டா. ஆனா மொய் விருந்து வெர்சஸ் கடா விருந்து இப்படிப்பட்ட ஒரு போட்டியை இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறோம். வெல்ல போவது யார்? சபாஸ் மாமா. அடுத்ததா காயு பிரபா அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரோ இந்த கயல் சீரியலை கொஞ்சம் போய் பாருங்க, ஏதோ ஒரு படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. படமா வாங்க, என்ன படம்னு கண்டுபிடிப்போம். கருத்தை நடு நெத்தில வைங்க. வர மாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. நீங்க உங்க குடும்பத்தோட நிம்மதியா வாழுங்க, நான் எங்கேயாவது போய் சாவுறேன். இப்ப இந்த அம்மா கயல் கிட்ட காசு கேட்டிருக்காங்க. கயல் ரொம்ப நல்லவங்களாவே இருந்தாலும் காசை வச்சுக்கிட்டே அந்த அம்மாவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது அதுவா இருக்குமோ? பஜார் மேல கை இருக்கட்டும், ஸ்கிரீன் மேல கண் இருக்கட்டும். இதுக்கு மேல நீ எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அப்படி என்ன உண்மையதான் உனக்குள்ள புதைச்சு வச்சிருக்க, முதல்ல அது சொல்லி தொலைய. ஓகே என்னடா சொல்றீங்க? கரெக்டா அந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றீங்களா? அதுவா தான் இருக்குமோ? கண்டுபிடிச்சேன். அனுபாப்பா சாதாரணமா மயக்கம் போடுறதுக்காக இங்க வந்து சேர்க்கல. ஹார்ட் ஆபரேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த 10 லட்சம் உங்ககிட்ட தராம இருந்தது பாப்பாக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தான். டேய், ரீசன் கூட அதே மாதிரி இருக்கேடா. அப்ப டவுட்டே இல்ல, அதேதான். என்ன படம்ங்கிறத நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கலனா அது என்ன படம் அப்படிங்கறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா கருமாது, சொல்லி தொலையேண்டா, போட்டு முடிச்சறேன்டா. இதுக்கு மேல நீ எதுக்கு பொறுமையா இருக்கணும்? முதல்ல அது சொல்லி தொலைய. ஐயோ அம்மா, அந்த குழந்தைய பாருங்கம்மா. என்னாச்சு? அண்ணன் எதுக்கு தெரியுமா பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காரு? குழந்தை ஆபரேஷன் தாயா. அந்த 10 லட்சம் உங்ககிட்ட தராம இருந்தது பாப்பாக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக தான். எப்படி கொஞ்சம் கூட எந்த ஒரு மாற்றமும் இல்லாம கயலுடைய ஃபார்மட் என்னவோ அந்த ஃபார்மட்டை பக்காவா ஃபாலோ பண்ணி அப்படியே ஈயடிச்சாங்க, காப்பியா அடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம்ல. இந்த படத்தை காப்பி அடிச்சு ஓட்டுறத எந்த சீரியல் வேணா கை விடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கயல்ல எதிர்பார்க்கவே முடியாது. எங்க அப்பா மேல சத்தியமா இனி எவனாலையும் முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி பேஸ். கடைசியா உங்களுக்குலாம் சவால் விடுவார்ல நம்ம ஹரி, அவர் இந்த வாட்டி ஒரு சவாலான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்காப்ல. அது என்னன்னு பாத்துருவோமா? மாமனார் வண்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என் மேல இருக்கிற கோபத்தை வண்டி மேல காட்டுறாரோ? நம்ம ஹரி பாண்டியன் ஸ்டோருடைய தீவிரமான ரசிகர் ஆயிட்டாப்ல. அதுலயும் காய்கறி வாங்கணும்னா கூட பாண்டியன் ஸ்டோர்ல தான் போய் வாங்கிட்டு வருவாப்ல. இதெல்லாம் எதனால நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரசி ஒரு சவால் விட்டா பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நடந்த சேஞ்சஸ் தான் இதெல்லாம். கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா ஹரி என்ன எதிர்பார்த்தாப்லனா, இதுக்கப்புறம் அரசி அந்த பைப்புலியை கல்யாணம் பண்ணி ஃபுல்லா டார்ச்சர் பண்ண போது, அந்த புள்ள பண்ண போற டார்ச்சர் தாங்க முடியாம அவன் வீட்டை விட்டே ஓடி போறான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாப்ல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் கேலியா இருக்கலாம். இனிமே இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்குது என்ன தெரியுமா? அரசி எங்கடி இருக்க? ஒரு வேலை உருப்படியா சேர்த்துறதா? என்னடா அந்த தாலி எடுத்து தனக்கு தானே கட்டிக்கிட்டு குடும்பமானத்தை நிலைநாட்ட போறேன், அவனை பழி வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீரவசனம் பேசிட்டு இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த புள்ள பழி வாங்குற மாதிரி தெரியல. இது ஒரு நல்ல சான்ஸா யூஸ் பண்ணி அவன் தான் அந்த புள்ளைய வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த புள்ளையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? பெரிய இவ மாதிரி உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வர. இத பார்த்த உடனே ஹரி, அம்மா இதுக்கு நீ பேசாம அவன் எனக்கு கடத்திட்டு போடானே சொல்லி இருந்திருக்கலாமே, எதுக்கு நிலை நாட்டுறேன் அதை நாட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க குசுர வாங்குற அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு பாண்டியன் ஸ்டோருக்கு போகாம இப்பெல்லாம் பாக்கியலட்சுமியுடைய ஹோட்டல்ல போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு.
ஆனா இந்த மாதிரிலாம் டிசைனா பழி வாங்க முடியும்னா கண்டிப்பா அதெல்லாம் இந்த சீரியல்ல மட்டும் தான்டா முடியும். நல்லா வாங்குற பழி. சோ அவ்வளவுதான் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். And then bye from Shafi. Tada, bye bye and take care.